ஜூன் 17, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இன்று உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். Today the Lord is going to turn every negative word spoken against you into a blessing. என்னாகமம் 23 அதிகாரம் 23 வசனம். Numbers chapter 23 verse 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் உங்களை பற்றி தவறாக பேசியிருக்கலாம், உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம், உங்களை தாழ்த்தவும் மனமுடைய செய்யவும் முயற்சித்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வாதித்த வாழ்க்கையை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க வந்தான், ஆனால் தேவன் அவன் வாயில் ஆசீர்வாதத்தை வைத்தார். அதேபோல் உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது, கர்த்தரின் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இன்று உங்களை குறைத்து பேசியவர்களின் முன்னிலையில் தேவன் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். There is no sorcery against Jacob, no divination against Israel. My dear brothers and sisters, some people may have spoken negatively about you. They may have been jealous of your progress or tried to discourage you. But remember, no one can stop your life that God has blessed. Balaam came to curse Israel, but God put blessings in his mouth. In the same way, the words spoken against you will not determine your future. God's word will. The Lord will honor and lift you up before those who try to bring you down. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்களுக்கு எதிராக பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்தருளும். வேலை தேடியவர்களுக்கு நல்ல கதவுகளை திறந்தருளும். எங்கள் வாழ்க்கையில் உமது ஆசீர்வாதம் நிலைத்திருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.